ஜெலன்ஸ்கி. நேற்று அவர் பேசினதுல ஐரோப்பியர்களை பற்றி அவர் குறிப்பிட்டுக்கிட்டார். அவர்கள் ஒற்றுமையாக இல்லை, ரஷ்யாவினுடைய படையெடுப்பு அவர்களால் தடுக்க முடியல, அதை எதிர்க்க முடியல. உண்மை. இன்னைக்கு நான் ட்ரம்ப்பை தான் முழுமையா நம்பி இருக்கேன். அந்த இந்த அமைதிக்கு பிறகு, இந்த அமைதி தீர்வு வந்த பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய யுக்ரைனில், அந்த யுக்ரைனுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வருமானால் அமெரிக்கா அதனுடைய உதவிக்கு வரும். அதை எனக்கு உறுதியாக நீங்க தரணும். யுக்ரைனிடமிருந்து அதற்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ ஆபத்தோ இல்லை, இப்பவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ஆமா, ஆனால் அவர்கள் அதை விரும்புறாங்க. அப்ப அதிகாரம் உள்ளவனுக்கும் இராணுவ பலம் உள்ளவனுக்கும் இறையாண்மை கொண்ட தேசத்தில் உள்ளே புகுந்து தூக்குவது என்றால் இது என்ன சார்? டொனால்ட் ட்ரம்ப் முந்தைய நாள் பேசுகின்ற போது 3 கருத்தை சொன்னார். 2ஆம் உலகப் போரில் இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி போன்று நாங்கள் இப்போது நடக்கப் போறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. வயிற்றுல பால் வாத்திருக்கு நமக்கு. திடீர்னு ஒரு பூனை வந்தா அந்த புறாக்கள் எப்படி பரிதவித்து பறந்து அஞ்சி ஓடி போயிடுமோ, பறந்து போயிடுமோ, அந்த மாதிரி ஐரோப்பியர்கள் இன்னைக்கு திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுதான் ட்ரம்ப் பூனை. நேர்களே, இன்றைக்கு அரசியல் ஆளுமை, சர்வதேசத்தினுடைய அரசியல் ஆய்வாளர், ஐநாவுடைய அரசியல் ஆலோசகர் திரு கண்ணன் ராஜரத்னம் அவர்களிடத்தில் இன்றைக்கு நாம் யூரோப் மற்றும் கிரீன்லாந்து, உக்ரைன் விவகாரங்களை குறித்து இன்று காலை வந்த செய்தியோடு பேசப் போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணியத்துக்குரிய கண்ணன் ராஜரத்னம் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். கிரீன்லாந்து விவகாரம், உக்ரைனுடைய முக்கூட்டு பேச்சுவார்த்தை அபுதாபியில் நடைபெற போகிறது. டாவோஸில் நடந்த அந்த கூட்டத்திற்கு பிறகு ஜெலன்ஸ்கி has made a very clear statement, disclosed to the media. என்ன நடக்கும்? இல்லை, இது நம்ம இதுக்கு முன்னாடி பேசின பதிவில் ட்ரம்ப்னுடைய ஆளுமையை பற்றி சிலர் பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய பங்கையும் அவருடைய ஈடுபாட்டையும் பெரிதாக எதிர்நோக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை சேர்ந்தவர் ஜெலன்ஸ்கி. நேற்று அவர் பேசினதுல ஐரோப்பியர்களை பற்றி அவர் குறிப்பிட்டுக்கிட்டார். அவர்கள் ஒற்றுமையாக இல்லை, ரஷ்யாவினுடைய படையெடுப்பு அவர்களால் தடுக்க முடியல, அதை எதிர்க்க முடியல. உண்மை. இன்னைக்கு நான் ட்ரம்ப்பை தான் முழுமையா நம்பி இருக்கேன் அந்த அப்படின்ற தொனியில அவர் பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த ட்ரம்ப்போட அவருக்கு எல்லா நேரமும் முறையாக ஒரு நல்ல உறவு இருந்துச்சான்னு தெரியாது. ஏன்னா நம்ம பார்த்தோம், அவர் வாஷிங்டனில் ஒரு தடவை போகும்பொழுது அவரை ஒரு பள்ளி மாணவன் மாதிரி ஒரு ஆசிரியர் எப்படி நடத்துவாரோ அந்த மாதிரி அவர்கள் நடத்தி அனுப்புனதெல்லாம் நம்ம பார்த்தோம். உலகம் பார்த்தது ஒரு பக்கம் ஜேடி வான்ஸ், மற்றொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப், ஜெலன்ஸ்கி. இது மாதிரி ஒரு காட்சியை நாம் பார்த்தது உலகத்தில் அதற்கு முன்பும் நடந்ததில்லை, அதற்கு பின்பும் நடக்கும் தெரியல. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு ரொம்ப நெருங்கி வந்திருக்கார். அப்போ அவருக்கு மிக முக்கியமா தேவைப்பட்டது என்னன்னா, இந்த ஐரோப்பியர்களை நம்பி பயனில்லை, நேட்டோவிலையும் சேர முடியாது. அப்போ இந்த ரஷ்யா என்கிற இந்த அசுரன் கிட்ட இருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறதுன்றது தான் அவருடைய எண்ணம். அவருடைய பார்வையில் அசுரன் ரஷ்யா. அப்போ இதற்கு பக்க பலமாக, பக்க துணையாக யார் இருப்பாங்கன்னா அவர் அமெரிக்காவை மட்டுமே நம்புறார். அதனால நேட்டோவில் சேர முடியாத போது அவர் என்ன சொல்றார், அமெரிக்கர்கள் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு உத்தரவாதம் தரணும். சரி, அதை நேற்று அவருக்கு கிடைச்சிருச்சு. அதாவது உக்ரைன் பாதுகாப்பு. ஆமா, இந்த அமைதிக்கு பிறகு, இந்த அமைதி தீர்வு வந்த பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய யுக்ரைனில், அந்த யுக்ரைனுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து வருமானால் அமெரிக்கா அதனுடைய உதவிக்கு வரும். அதை எனக்கு உறுதியாக நீங்க தரணும். அது இவ்வளவு நாள் ஒரு சிக்கல்ல இருந்துச்சு, ஒரு இழுபறியாவே இருந்துச்சு. ஒரு அளவுக்கு மேல அமெரிக்கர்கள் கீழே இறங்கி வரல. நேற்று அது ஒரு முடிவுக்கு வந்ததாக நமக்கு தோன்றுகிறது. இப்ப எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே இஷ்யூ, பிரச்சனை, சிக்கல், 20% அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் இல்லையா, பிடித்து வைத்திருக்கிறார்கள் ரஷ்யர்கள். அந்த 20 டொன்பாஸ், அந்த பிரதேசத்தை அவர் தாரை வார்த்து தர சொல்கிறார். யாரு? ஜெலன்ஸ்கி இல்ல, புட்டின் சொல்றார். ரைட். என்ன ஜெலன்ஸ்கி சொல்றார், எனக்கு அந்த உரிமை இல்லை,
ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தித்தான் அதை நான் செய்ய முடியும். நான் கொடுத்துட அதாவது முடியாது. பொதுவாக ரெஃபரண்டம் among the people, யுக்ரைன் மக்கள் யுக்ரைன் வந்து மக்களுக்குள்ள. ஆமா, அவர்கள் அதை தர சொன்னா நான் தரலாம். நான் கொடுக்க முடியாது. எனக்கு வந்து அந்த உரிமை கிடையாது, சர்வதேச சட்டத்திலையும் அதுக்கு இடம் இல்லை அப்படின்லாம் சொல்றாரு. இப்போ அதுல என்ன தீர்வு அப்படின்னா, அது ஒண்ணுதான் இப்போ தொக்கி நிக்குதுன்ற மாதிரி நான் ஊடகங்கள்ல இருந்து அறிகிறேன். அதை தீர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு இவர்கள் சந்திக்க போகிறார்கள் அபுதாபியில். இந்த நீங்க சொன்ன அந்த முக்கூட்டு பேச்சுவார்த்தை முதன்முறையாக நடக்க போகுது. ரஷ்யர்களும் அவர்களும் நேருக்கு நேராக சந்திப்பார்கள்னு நினைக்கிறேன் நான். இட் won't be proximity talks. Yes, exactly. ஆமா, புறவழியாகவோ வேற யாரும் இல்லை, ஆமா, நேர முகமுகமாக கதைத்தல். ஆமா. அது ஒரு பெரிய நகர்வு, மிகப்பெரிய டெவலப்மெண்ட். அதை வந்து நம்ம வந்து நமக்கு ட்ரம்ப்பை எவ்வளவு பிடிக்கலனாலும் முழுமையாக இந்த இடத்திற்கு இவர்கள் இருவரையும் கொண்டு வந்ததற்கான பெருமை அவரை சாரும். ஒண்ணு. இப்போ அந்த இடத்தை டீமிலிட்டரைஸ் பண்ணி, அதாவது அது பயம் இல்லாத, இராணுவத்தினுடைய பிரசன்ஸ், இராணுவம் இல்லாத ஒரு அமைதி பகுதியாக அந்த இடத்தை மாற்றி, அதாவது இட்ஸ் so called demilitarization, the peace society-யா அந்த இடத்தை மாத்துறது. அங்கு வெறும் போலீஸார், போலீஸ், ரஷ்யாவினுடைய போலீஸ், யுக்ரைனுடைய போலீஸும் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு எனக்கு சரியா தெரியல. ஏறக்குறைய அது வந்து ரஷ்யாவினுடைய ஆளுகை கீழே இருக்கும். ரஷ்யாவுக்கு அது வந்து ஒரு பஃபர் ஜோன்னு சொல்றோம் இல்லையா, தாங்கல் மண்டலமா இருக்கும். அந்த 20% அதுக்கு இருந்துச்சுன்னா யுக்ரைனிடமிருந்து அதற்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ ஆபத்தோ இல்லை. இப்பவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். யாருக்கு? ரஷ்யாவுக்கு. ஆமா. ஆனால் அவர்கள் அதை விரும்புறாங்க. அவங்க முழுமையா நீங்க தாரவாத்தி எங்களுக்கு கொடுத்துடணும், அது எங்கள் ரஷ்யாவோட சேர்ந்துடணும் அப்படின்றாங்க. அங்க கொஞ்சம் ரஷ்யன் பேசுறவர்கள் இருக்கிறாங்க. இது ஏற்கனவே நீங்க 2014 கிரைமியாவை இழந்துருச்சு யுக்ரைன். அதை பத்தி பேச்சே இல்லை, அதை பத்தி பேசல. என்ன அப்போ ஒரு, அதாவது பொசஷன் இஸ் 90% ஆஃப் ஓனர்ஷிப்னு சொல்லிட்டா ஆங்கிலத்துல சட்டத்துல ஒரு விதிமுறை உண்டு. நீங்கள் ஆளுகையில் இருக்கிறீர்கள் என்றால் அது 90% உங்களை உரிமையாளராக மாற்றிவிடும்னு அதுக்கு அர்த்தம். ஒரு சின்ன கேள்வி கண்ணன் சார், கிரைமியாவை பத்தி பேச்சு இல்லை, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஃபர்கட் இட், எல்லாமே மறந்து போச்சு. டோன்பாஸ் வித்து இப்போ பேசுகிறோம். அப்போ அதிகாரம் உள்ளவனுக்கும் இராணுவ பலம் உள்ளவனுக்கும் இறையாண்மை கொண்ட தேசத்தில் உள்ளே புகுந்து தூக்குவது என்றால் இது என்ன சட்டம்? இது சட்டம் இல்லை, இது வல்லான் வகுத்ததே. அதுதான் சொல்ல வரேன், இது வல்லான் வகுத்ததே சட்டம். இது வந்து பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு பாரதி சொன்னானே, அதுதான். அதனால இது சட்டமெல்லாம் இல்லை, இது வந்து வலிமை மிக்கவன் பலவீனமானவனை ஏய்த்து அடித்து துன்புறுத்தி ஒரு புதிய ஒழுங்கை கொண்டு வரக்கூடிய ஒரு முறையை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா வல்லாதிக்க. ஆமா, இது 21ஆம் நூற்றாண்டில் நடக்குதுன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது முதல் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இடையில. இத்தாலியினுடைய முசோலினுடைய இட்டலி அபிசினியா, இன்னைக்கு இருக்கிற எத்தியோப்பியாவை படையெடுத்து பிடிச்சது. இன்னைக்கு இருக்கிற சீனாவில் இருக்கக்கூடிய மஞ்சூரியா பகுதியை ஜப்பானியர்கள் போய் படையெடுத்து பிடிச்சது. இதெல்லாம் அப்ப நடந்துச்சு. போலந்தை சோவியத் யூனியன் பிடித்தது, ஸ்டாலினுடைய சோவியத் யூனியன். ஜெர்மனி மற்ற இடங்களை பிடித்தது. இதெல்லாம் நடந்துச்சு அப்போ. அது மாதிரி இப்ப நடக்குதுன்றது ஆச்சரியமா இருக்கு. இப்ப நாளைக்கு இந்த பைலேட்ரல் இல்லாமல் முக்கூட்டு பேச்சுவார்த்தை, ஜெலன்ஸ்கி வரப்போகிறார், ரஷ்யா வரப்போகிறது, அமெரிக்காவும் ஒரு இடைநிலை மண்டலத்தில் ஒரு தூதுக்குழுவாக பேச போகிறார்கள். ஜெலன்ஸ்கி வருவாரான்னு தெரியல. ஜெலன்ஸ்கி சார்பில் என்றால் நேரடியாக அவர்கள் இதுவரை பேசவில்லை. ஏற்கனவே சவுதி அரேபியாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இது முதலாக நடக்க போகிறது. இதுல ஒரு சிக்கல், கிரிமியா மாதிரி டோன்பாஸ் விவகாரம் என்ன நடக்க போறது, பஃபர் ஜோன் அனுப்பி போறாங்களா என்கிறது எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக இது அமெரிக்கா இந்த விவகாரத்தில் சக்சஸ் ஆனா டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரிய மணிமகுடம் சூட்டப்படலாம். அப்படித்தானே? கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அவருக்கு அடுத்த ஆண்டு நோபல் பரிசு கூட கிடைக்கலாம். இந்த வார்ல வந்து உங்களுக்கு கேட்கறது, இந்தியா போன்ற நாடுகள் ஃபெர்டிலைசர் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு உலகத்துக்கு உங்களுக்கு சொன்ன தால் நிறைய விஷயங்கள் எல்லாம் அதிகம் சப்ளை செய்யக்கூடிய பெஸ்டிசைட் எல்லாமே உக்ரைன் தான் இருந்தது. இப்பொழுது ஒருவேளை ஒரு பீஸ், ஒரு அமிகபிள் செட்டில்மெண்ட், ஒரு ரிகன்சாலியேஷன் இன் பிட்வீன் டூ நேஷன் வந்துருச்சுன்னா உலகத்தின் இந்த ரெசஷன் சூழ்நிலைகள் மாறுமா? கண்டிப்பா மாறும். முதல்ல வந்து அவர்களுடைய மறுகட்டமைப்பு, புனர் நிர்மாணத்திற்கான பணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். யாரு? யுக்ரைனுக்கு நிறைய அழிவு நடந்திருக்கு. அவர்களுடைய
மின்சார தளங்கள், மின்சார சக்தி, இதெல்லாமே வந்து அவர்களுடைய பல இராணுவ தளங்கள், பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது சரியாகணும். அதுக்கப்புறம் அவருடைய பொருளாதாரம் சீர்படணும். அப்புறம் பழைய நிலைக்கு யுக்ரைன் வரணும். இதுக்கெல்லாம் 10-15 ஆண்டுகள் ஆயிடும். சின்ன ஒரு கேள்வி. ஐரோப்பா யூனியன் உக்ரைன் நெட்டோவில் சேரக்கூடாது என்பதுதான் புட்டினுடைய கடுமையான கோபம், கடும் சினம். யூரோப்பிய யூனியன் மௌனியாக இருப்பதாக அவர் நேற்று சொல்லியிருக்கிறார். அதற்கான கிரீவன்சஸ் வெளிப்படுத்தலுடைய பின்னணி நோக்கம் என்ன? அவருக்கு தான் தெரியும். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் பின்னாடி ரொம்ப பக்கத்துணையா இருந்திருக்காங்க. ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னு தெரியல. ஏன்னா அவர் முன்னாடி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேசும்பொழுது ஏறக்குறைய எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னவர் தான் ட்ரம்ப். அப்போ அவரை திருப்பி தள்ளி பழைய இடத்துக்கு போய் அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது எலன்ஸ்கியால, நீங்க அந்த மாதிரி அவரை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை பழைய நிலைக்கு அவரை கொஞ்சம் ஒருமுகப்படுத்தியது இந்த ஐரோப்பியர்கள். அவர்களுடைய உதவியும் ஆதரவும் இல்லைன்னா ட்ரம்ப் வந்து நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரணடைஞ்சிருங்க, அமைதி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரை பழைய நிலைக்கு போய் அப்படியெல்லாம் பண்ண வேண்டாம், நான் வந்து பாதுகாப்புக்கான உத்தரவாதம் தரேன், நீங்க எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கொஞ்சம் கொடுக்கணும் அவங்க கொஞ்சம் தரணும்ன்ற அளவுக்கு அவரை மாற்றியது இந்த ஐரோப்பியர்கள். அவரை ஏன் இவர் குறை சொல்றாருன்னா, அப்போ தனிப்பட்ட முறையில் பின்னாடி நமக்கு தெரிய வரும். அவர் அந்த ஐரோப்பிய தலைவர்களோடு பேசும்பொழுது அவர்கள் ஒரே குரலில் பேசவில்லையோ, அது இருக்கலாம் காரணமா, அது காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அவர்கள் மேலெழுந்து வரலையோ, அதுவும் நமக்கு தெரியாது. அதை பார்க்கணும். இன்னும் அவர் விரிவா சொல்லும் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, உக்ரைனை ரஷ்யாவால துவம்சம் செய்வது ரொம்ப எளிது. உள்ளங்கையில் நெல்லிக்கனி உண்மை. அமெரிக்காவும் யூரோப்பிய யூனியனும் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் ஜெலன்ஸ்கியோ உக்ரைனையோ ரஷ்யாவால் நசுப்பது ஒரு எளிது. ஆனாலும் இந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியவில்லை, ஏன் அவர் சொன்னார். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை பேசினார், நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆங்கில நாளிதழ்களில், நீங்கள் அனுப்பியதிலே தான் நான் பார்த்தேன் என்று நினைக்கின்றேன். இந்த நேரம் புட்டின் தூங்கி கொண்டிருப்பார் என்ற பதிலையும் சொன்னார். என்ன பார்க்குறீங்க? அந்த வார்த்தையில் நான் பரிந்து கொண்டது ரெண்டு சொன்னாரு. அதுல முக்கியமானது வந்து அவர் உறங்கிட்டு இருப்பாருன்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கு என்ன அர்த்தம்னா, அவர் வெற்றி கழிப்பில் இருக்கிறார். அவருக்கு இதுல எனக்கு இருக்கிற ஈடுபாடு, எனக்கு இருக்கிற ஒரு அவசரம், எனக்கு இருக்கிற ஒரு பதற்றம் அவருக்கு இல்லைன்ற அர்த்தம். அவர் நிம்மதியாக உறங்கி கொண்டு இருக்கிறார். அப்படித்தான் எனக்கு தோணும். நான் அல்லவா இடத்தை இழந்திருக்கிறேன், ஆமா, நான் அல்லவா பதற்றம். ஆமா, அவருக்கு என்ன இருக்கு? அவர் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அம்பேத்கர் சொன்ன மாதிரி, ஆமா, நான் தூங்கவில்லை, என் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மை. மற்றவர்கள் எல்லாம் தூங்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை. அதுக்கு பிறகு அவர் சொன்னது என்னன்னா, நாங்க மட்டுமே விட்டு கொடுக்க முடியாது, ரஷ்யர்களும் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப அதோட அடுத்த செய்திக்கு வந்துடும். இந்த நிகழ்ச்சியோட கிரீன்லாந்து விவகாரத்தில் மார்க் ட்ரூட்டோ, நேட்டோவிய செக்ரட்டரியுடைய நுண்ணியமான நுண்ண அறிவு இந்த பிரச்சனைகளை, அந்த வார் டேரிஃப், ரெசிப்ரோக்கல் டேரிஃப் எப்படி வேணாலும் எடுத்துக்கிறாங்க, 15%, 20% இப்போ அவர் வந்து பேக் அடிச்சிட்டார் யூரோப்பிய யூனியனுக்குள்ள. ஆனா யூரோப்பிய யூனியனுக்குள்ள ஒரு டிஸ்சன்ட் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். அது நம்ம மறக்க முடியாது. ஒரு கருத்து வேறுபாடும் ட்ரம்பின் மீது ஒரு விவகாரம் இருக்கு. கிரீன்லாந்து விவகாரத்தில் 1917 டென்மார்க்கு விட்டு கொடுத்த சில நிலங்களையும் 1867 பல மில்லியன்கள் கொடுத்து சில விஷயத்தை வாங்கியதும் நேற்று டாஸ் தனது செய்தியில் தெரிவிக்கிறது. அது விட்டுருக்க. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் முந்தைய நாள் பேசுகின்ற போது 3 கருத்தை சொன்னார். 2ஆம் உலகப் போரில் இத்தாலி, ஜப்பான், ஜெர்மனி போன்று நாங்கள் இப்போது நடக்க போறதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி. வயிற்றுல பால் வாத்திருக்கு நமக்கு. நான் தான் முன்னாடியே சொன்னேன். சொல்லுங்க. அதாவது இன்டர்வார் பீரியட்னு சொல்லுவாங்க, முதல் உலகப் போரும் 2ஆம் உலகப் போருக்கும் இடையில. அப்போ டோஜோவுடைய ஜப்பான் சீனாவை போய் பிடிச்சது, மஞ்சூரியாவை பிடிச்சது. அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முன்பாகவே கொரியாவை பிடித்து வைத்திருந்தார்கள். 1910 கொரியா அவர்களுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அங்க ஜப்பனீஸ் மொழியெல்லாம் திணிச்சாங்க, அவருடைய பள்ளி பாடத்திட்டத்தையே மாத்தினாங்க. இவ்வளவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முசோலினி எத்தியோப்பியா போய் எத்தியோப்பியாவை பிடிச்சார். ஜெர்மனியும் பல இடங்களை பிடிச்சது. சூடென்லேண்ட் அப்படின்ட்டு நம்ம செக்கோஸ்லோவாக்கியா, இன்னைக்கு செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியான்னு இருக்கிற இடங்கள்ல சில இடங்கள்ல பிடிச்சு அதை அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை அவரை திருப்திப்படுத்துறோம்னு நினைச்சாங்க, அதை அவரை திருப்திப்படுத்தலை.
ஸ்டாலினுடைய சோவியத் யூனியன் போலந்தை போய் பிடித்தது 39. அதனால அந்த உலகம் அல்ல இது. இது அதாவது கபளீகரம் செய்கிற உலகம் அல்ல. ஒரு பிரெடேட்டரி, அதாவது இந்த வல்லூறுகள் வந்து வல்லூர் சின்ன குருவிகளை வேட்டையாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்ப இருந்துச்சு. அந்த மாதிரி நான் இல்லைன்னு அவர் சொன்னது பல பேருடைய வயிற்றில் பாலை வார்த்திருக்கு. அவர் சொல்லிட்டார், நேத்து சொல்லிட்டார். அதனால கிரீன்லாந்துல என்ன மாதிரியான ஒரு தீர்வு வரப்போகுதுன்னா, அவர் பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காரு. உடனே பேச்சுவார்த்தை தொடங்கும்னு சொல்றாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் சைப்ரஸ்ல ஒரு 5 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அந்த 5 ஆண்டுகள்ல சைப்ரஸ்ல பிரிட்டிஷ் காலனியா அந்த செய்தி வந்திருக்கு. அங்க எப்படி பிரிட்டனுக்குன்ட்டு சில இடங்கள் வந்து ராணுவ தளங்கள் இருக்கு. அந்த இடங்கள் வந்து பிரிட்டனுடைய இறையாண்மைக்கு உட்பட்டதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அந்த மாதிரி கிரீன்லாந்துல சில இடங்களை அமெரிக்கர்களுக்கு அவர்கள் தரலாம். சில இடங்களில் மட்டும் இறையாண்மையை விட்டு தரலாம். அங்க அமெரிக்க படைகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்பாட்டுக்கு வருவார்கள்ட்டு நம்புறாங்க. அது டென்மார்க் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டதாக செய்தி வந்திருக்கிறதே. நீங்க சொன்ன இதே தெரியாது. அது உறுதியாக நமக்கு தெரியாது. பட் அந்த இடத்துக்கு போனா தான் அவர்கள் அதை காப்பாற்ற முடியும். இந்த சுண்டு விரலை கொடுத்தா தான் அந்த முழு உடம்பையும் காப்பாற்ற முடியும்னா நீங்க கொடுக்கத்தானே வேணும். கொடுத்துத்தானாக வேண்டும். இந்த கிரீன்லாந்து விவகாரத்தில் இந்த பிளேஸ் வேர் இஸ் இட் எக்ஸாக்ட்லி லொகேஷன், அது முதல் கேள்வி. உங்களுக்கு கரெக்டா சொல்லணும், மக்களுக்கு தெரியணும் இந்த பிரச்சனைக்கு அமெரிக்கா எவ்வளவு தொலைக்கு வர்றாங்க. இரண்டாவது விவகாரம், புட்டின் வந்து ரொம்ப மௌனமாக ரசித்து கொண்டும் சிரித்து கொண்டும் இருக்கிறார் அப்படின்னு செய்தி வெளியாகுது. இந்த விஷயங்கள் அவர் இந்த இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேட் அமங்ஸ் த பிஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிறைய புறாக்கள் இருக்கு. திடீர்னு ஒரு பூனை வந்தா அந்த புறாக்கள் எப்படி பரிதவித்து பறந்து அஞ்சி ஓடி போயிடுமோ, பறந்து போயிடுமோ, அந்த மாதிரி ஐரோப்பியர்கள் இன்னைக்கு திணறிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒரு பூனை அல்ல, நண்பனாக இருக்கும் பூனையே அந்த மாதிரி தான் பண்ணுது. அதுதான் ட்ரம்ப் பூனை. அதனால அவர் வந்து அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், நிம்மதியாக உறங்குகிறார். அது சரிதான். ஆமா, சரியான செய்தி. அது ஒண்ணு. கிரீன்லாந்து வந்து 23 லட்சம் சதுர மைல்கள் கொண்ட ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு, உலகத்தினுடைய மிகப்பெரிய தீவு. அது யார் பக்கத்துல இருக்குன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்துல இருக்கு. அதுதான். ஆமா, அதனால ரஷ்ய கப்பல்கள் அங்க வர்றதாகவும் சீன கப்பல்கள் அங்க வர்றதாகவும் நாங்க எடுத்துக்கலைன்னா அவர்கள் எடுத்துக்குவாங்கன்ற வாதத்தெல்லாம் வந்து வச்சாரு. அதுதான் முதல் வாதமா இருக்கு. பாதுகாப்புக்கு தான் நான் பண்ண போறேன். ஆமா, அதனால என்ன சொல்றது, அதாவது என்ன சொல்ல முடியும், இது ட்ரம்புடைய உலகம். ஆனால் அவர் பின்வாங்கிட்டாருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான. பின்வாங்கினது நான் காலை வந்த செய்தியைத்தான் உங்கள்கிட்ட நான் இப்ப உங்களை சந்திக்கும் போது அந்த செய்தியை படிச்சுட்டே வந்தேன். இன்னொரு முக்கியமான விவகாரம், இதுகாரம் ஆப்கனை அவர்கள் எடுத்த நடவடிக்கை, லிபியாவில் எடுத்தது, ஈராக்கில் எடுத்தது, எல்லா நடவடிக்கையிலும் யூரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஒன்றுபட்டு தான் இருந்தார்கள். வேறொரு குரலில் அவர்கள் பேசவே மாட்டார்கள். ஆனால் நேட்டோவை குறித்து நிறைய விஷயத்த சொல்றார். எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கிறார். நான் கனடாவுக்கு நிறைய கொடுத்தேன், நன்றி இல்லையே அப்படிங்கிறார். நேட்டோ நாடுகள் மட்டுமல்லாமல் அட்லாண்டிக் ஜாயின்ட் நேஷன்ல ஸ்வீடன், ஸ்காட்லாந்து நிறைய நாடுகளை சொல்றார். இப்ப எனக்கு என்ன கேள்வி என்றால், ஏராளமான முரண்கள் டிஸ்கிரிபன்சி, ஒரு மாறுபட்ட முரணான சிந்தனைகள் அமெரிக்காவுக்கும் இமானுவேல் மேக்ரான், கியாமர் ஸ்டார்மர், இங்கிலாந்துடைய கியர் ஸ்டார்மர், இவர்களுக்குள்ளெல்லாம் தெரிகிறது. அது மாதிரி நம்ம பெல்ஜியம், இது சொல்றது மாதிரி ஜெர்மன். ஆனால் இந்த சிந்தனை யூரோப்பியனில் நான் இதற்கு முன்பு காணவில்லை. யூரோப்பியனும் அமெரிக்காவும் ஒன்றுதான், அப்படித்தான் பார்த்தேன். இந்த கிராக், வைடு கிராக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எதிர்காலத்திற்கு தொடருமா, இல்லது நீங்கள் வேறு நாங்கள் வேறு, தாயும் பிள்ளையுமாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறுதானே அப்படி சொல்லுவாங்க. இல்லை, இந்த பிளவுகள், இந்த விரிசல்கள்லாம் வந்து இப்போ அம்பலத்தில் இருக்கு. அது ட்ரம்ப்னுடைய அவருடைய அணுகுமுறை. நினைச்சதெல்லாம் வெளியில கொட்டுறது அவருடைய வாடிக்கை, அது அவருடைய இயற்கை. ஆமா, அதனால அவர் மேக்ரானா அவர் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல பதவி விலக போறாரு, அவரை பத்தி என்ன பேச்சு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய நல்ல நண்பர், அவர் பல ஆண்டுகளா அவருக்கு தெரியும், சேர்ந்து சில விஷயங்கள் ஒன்னா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவருக்கு அந்த நேரத்துல இருந்த எரிச்சல்ல அவர் கொஞ்ச நாள்ல பதவி முடிய போது அவரை பத்தி என்ன பேச்சு வேண்டியிருக்குன்னு பேசுறாரு. அவரோட நல்ல உறவுல இருக்கிறவர் அப்படின்னா ஐரோப்பாவில இருந்து 2 பேர்னு சொல்லலாம். ஒண்ணு இட்டலியினுடைய மெலோனி, பிரதமர் மெலோனி. அந்த அம்மையார் அவரிடத்துல ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. ஏன்னா அது வெளிப்படையா பார்த்தா ரொம்ப அழகா இருக்கீங்களே, ஏன் ஸ்மோக் பண்றீங்க? கியர் ஸ்டார்மர், பிரிட்டனுடைய பிரதமர், அவருக்கும் ஒரு நல்ல உறவு ட்ரம்போட இருக்கு.
ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய விரிசல் இருப்பதாகலாம் நான் நினைக்கிறேன். இது நினைக்கிறேன். ஒரு தற்கால ஒரு சிக்கல். இது அவர் போக போக நேற்று அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது அவர் கனிவார். அவர் இந்த இந்த ஒரு உச்சக்கட்ட மனப்பான்மையிலிருந்து இறங்கி வந்து ஒரு எல்லாரோடவும் எளிமையாக பழகக்கூடிய மற்ற தலைவர்களைப் போல் அவர் நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு முதன்முறையா நேற்று வந்துச்சு. அது வரணும்னு வேண்டேன். சரி, இப்போ நிறைய நாம இன்றைக்கு பேசிட்டோம். பார்க்கலாம், எல்லா வடிவங்களும் உலக சமாதானமும் எல்லாம் இருக்க வேண்டும். மத்திய கிழக்கிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி கிரீன்லாந்து மற்ற நாடுகளும் நிறைய பேசியிருக்கிறோம். உக்ரைனை பத்தி பேசியிருக்கிறோம், நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் மனதில் இருக்கிறது, அது வெளிப்படும். அடுத்த ஒரு கதைத்தலில் திரு கண்ணன் ராஜரத்னத்தோடு நிறைய பேசுவோம். இது ஒரு பகுப்பாய்வு மட்டுமல்ல, ஒற்றை சார்பு இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு போக நான் விரும்புகிறேன். உங்களை போன்ற ஆளுமைகளோடு சந்திப்பதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சியும், இந்நிகழ்ச்சிக்கு உங்களோடு வந்ததில், கதைத்ததில் முழுவதுமாக மனதிருப்தியோடு விடைபெறுகிறேன். ஐயா, நன்றி.